Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட தேனி மாவட்டத்தை சேர்ந்த லாஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம் கீர்த்தி சக்ரா அவங்க வந்து நேற்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் பார்த்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்தி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கீர்த்தி சக்ரா அதுக்கான அமௌண்ட் வந்து 48 lakhs வந்து அவங்க எல்லோரும் கொடுத்ததை சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் சார் இது எந்த அமௌண்ட்டு, ஏது அமௌண்ட்டு, இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து மற்ற இதுக்கெலாம் எவ்வளோ கிடைக்கும், இதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்மளோட இராணுவ வீரர் சமுதாயத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்மளோட லாஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம் அவங்க தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து கீர்த்தி சக்ரா அவார்டு வாங்கினதுக்காக நம்மளோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்க நேரடியாக கூப்பிட்டு அவங்களோட அப்பா, குழந்தைங்க, அவங்களோட ஃபேமிலியை மொத்தமாக கூப்பிட்டு நேரடியாக அவங்க வந்து மரியாதை செலுத்தி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தமிழக அரசு சார்பாக கொடிநாள் நிதியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபண்ட் 48 lakhs அதை வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இவர் மூலமாக நிறையா பேருக்கு இன்றைக்கி வெளி உலகத்தில் தெரிஞ்சிருக்கு. நிறையா சிவிலியன்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரிலாம் பணம் வந்து சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாகவும் பேசப்படுது, பாசிட்டிவாகவும் பேசப்படுது. ஏன்னா இதை வச்சு அரசியலும் ஒரு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணம் வந்து அவரோட பாக்கெட்லேருந்து கொடுக்கல, இது வந்து இதுலேருந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த முதலமைச்சர் வந்திருந்தாலும் இந்த பணம், அதாவது இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாலும் சரி, அவங்க வந்து ஏதாவது அவார்டு வாங்கினாலும் சரி, இது எல்லாமே நம்மளோட கொடிநாள் நிதி முன்னாள் படைவீரர் துறை அமைச்சகத்திலேருந்து ஆல்ரெடி இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்குது பணம். அப்போ அதில் இருந்து தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆஸ் பர் ஜிஓ ஆல்ரெடி போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ கீர்த்தி சக்ரா மட்டும் இல்லை, மகாவீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா, அசோக் சக்ரா, எந்த ஒரு இராணுவத்தில் சேர்ந்த வீர தீர செயல் புரிஞ்சதுக்கு மெடல் வாங்கினாலும் அது தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பணம் கிடைக்கும். இப்போ இது என்னென்ன பணம் அப்படின்னு சொல்லி நான் இதில் போடுறேன், நீங்கள் கூட பாருங்கள். இது வந்து ஆஸ் பர் ஜிஓ ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. 2016 ஜிஓலே ஆல்ரெடி இருக்குது. எந்த முதலமைச்சர் யார் வந்தாலும் இந்த ஃபண்டில் இருந்தால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு, இவங்களுக்கு வந்து இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதுலேருந்து அவர் மெடல் வாங்கி வந்ததுலேருந்து உடனே அவரை வந்து கூப்பிட்டு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தங்குறதுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து தேவையான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு இமீடியேட்டாக அதை செஞ்சு கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நம்மளோட நோக்கம் வந்து முன்னாள் படைவீரர்களும் நல்லபடியாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். இப்போ ஒரு பெரிய விஷயத்த அவர் வந்து மீனாட்சி சுந்தரம் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ இது எல்லாருமே இப்போ தான் அவங்களுக்கு வந்து வெளியே தெரியுது. கீர்த்தி சக்ரா நம்மளோட மாண்புமிகு குடியரசுகிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே தெரியுது. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்திங்கன்னா 2024 டிசம்பர் 19 நைட்டு காஷ்மீரில் வந்து குல்காம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து 34 RR பட்டாலியன், ராஷ்ட்ரிய ரைஃபிள் பட்டாலியன்ஸில் கோர்டன் சர்ச்சில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் யூடியூப்பில் போட முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். அவங்களோட இந்த தாடை மொத்தமாகவே துப்பாக்கி குண்டு பாயப்பட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ வலி இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அவங்களால சாப்பிட முடியாமல், செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்திருக்காங்க ரெக்கவரி ஆகி. அப்போ அவங்களோட கஷ்டத்தை இந்த தமிழக அரசு மற்ற ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இராணுவ வீரர்கள் வந்து நாட்டுக்காக எவ்வளோ சேவ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் அவங்களோட மனைவி, அவங்களோட அம்மா அப்பா கேட்டால் தான் தெரியும் அவங்களோட கஷ்டங்கள் என்னென்னு. அப்போ டிசம்பர் மாதம் இந்த கோர்டன் சர்ச் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து அவ்வளவு பனி, அவ்வளவு குளிர் எல்லாமே இருந்திருக்கும். ஏன்னா அந்த நைட்டில் நடந்த இது ஒரு ஆப்ரேஷன், ஏர்லி மார்னிங் ஃபயர் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு இது எப்படி நடக்குதுன்னு தெரியும். இன்னர் கார்டன், அவுட்டர் கார்டன், எப்படி தீவிரவாதிகள் உள்ளே வருவாங்க, மறைஞ்சிருந்து சுட்டிருப்பாங்க, எத்தனை மணி நேரம் அவங்க வந்து அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது அதில் பயணித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. நம்மளோட தமிழக அரசாங்கத்தில் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து மரியாதை செஞ்சு எல்லாமே செஞ்சுருக்கீங்க. அப்போ நம்மளோட கடமைகள் இராணுவ வீரர் இறந்த ஃபேமிலிக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்பாஷனேட் கிரவுண்டில் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, இன்னும் இராணுவ வீரர்களுக்கு செய்ய வேண்டிய நிறையா வெல்ஃபேர் கிராண்ட்ஸு, இது பல வருடங்களாக கவனிக்கப்படாமல் அப்படியே வச்சுருக்காங்க. துறை சார்ந்த அதிகாரிகள் அது அந்த நேரத்தில் இருந்தவங்க அதை வந்து தேவைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. அப்போ இன்றைக்கி புதுசாக பொறுப்பேற்றிருக்க நம்ம தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு விஜய் அவங்கள்ட்ட கோரிக்கை,
நம்மளோட இராணுவ வீரர்களுக்கு தேவையான மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸும் பல நாட்கள் கவனிக்கப்படாமல் இருக்குது. இன்றைக்கி ஒரு மீனாட்சி சுந்தரம் கீர்த்தி சக்ரா வாங்கின மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ மீனாட்சி சுந்தரம் இருக்காங்க. அவங்க வந்து இராணுவத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை செய்யக்கூடிய மரியாதை, நம்ம மாநிலத்திலும் செய்யக்கூடிய மரியாதையும் கௌரவமும் நம்ம சரியாக செஞ்சால் தான் இன்னும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறது. நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.